நான் மயங்கின இடம் எதுனா, அந்த படத்துக்குள்ள உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா, அவங்க அதித்தியை மீட் பண்ணலான்னு சொல்லி அவங்க ரேடியோவில் ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் வருவார், அதே இடத்துக்கு வில்லன் வருவாப்புல. ஹீரோ வரதுக்கு முன்னாடி வில்லன் வந்துடுவார். வில்லன் வந்துட்டு ஸ்ப்ரே அடிப்பார். ஹீரோ அப்படி மயக்கம் போட்டு விழும்போது அங்கே ஹீரோ வந்துட்டு இருப்பாப்புல. அப்போ அவங்க சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு மயக்கம் போட்டுருவாங்க. அதில் ஒரு சின்ன ஹோப் இருக்கும். அப்புறம் அவங்களை தூக்கிட்டு போகும்போது அவர் வந்துட்டு இருப்பார். அந்த மோதிரம் விழுவுற சவுண்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அந்த மோதிரத்தை அப்படி தேடி அப்படி எடுப்பார். அது ஒரு பெரிய ஹோப்பாக இருந்தது எனக்கு. எப்படி இந்த கண்ணு தெரியாத இந்த நாயகன் வந்து அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சானோ, அதே மாதிரி அந்த ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவாருங்கிற ஒரு ஹோப் இது கிரியேட் ஆச்சு. நமக்கு இவர் கண்ணு தெரியாதவராக இருக்கும்போது அவங்க ரெண்டு ஹீரோக்கும் வில்லனுக்குமான அந்த காட்சி, இறுதி காட்சி வரும்போது கரண்ட் போயிடும். இப்போ அந்த இடத்துல ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவர் பிளைண்டாக இருக்குன்னு அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த மாதிரி அவர் அந்த கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு, அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மெனக்கட்ட விதம் இருக்கு இல்லையா? அது வந்து கடைசியில் நமக்கு இவ்வளோ தூரம் காட்டப்பட்ட ஒருத்தர் வந்து கீழே விழும்போது அந்த ஒரு குழந்தையோட உயிர் வந்து அந்த வளர்ந்த உடம்புல சிக்கிட்டு இருந்தது. அது சுதந்திரம் அடைஞ்சது போல் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கீழே விழுறதை காட்ட மாட்டாங்க, அது பறக்கிறது மாதிரி, மலையிலேருந்து கீழே விழுது. ஆனால் அது ஷார்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பறவை பறக்கிறது போல தான் இருக்கும் இந்த சென்ஸ். அது